ஓசூரில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நுகர்வோர் காலாண்டு கூட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா அலுவலகம் அருகிலுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு காலாண்டு கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ முகமது சிராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் KM சந்திரமோகன் கலந்து கொண்டு அவர் பேசுகையில், ஓசூர் பகுதியில் நியாய விலை கடைகள் சரியாக திறக்கப்படுவதில்லை. ரேஷன் அரிசி கள்ள சந்தையில் நிப்பட்டு கம்பெனிக்கு வியாபாரிகள் மூலம் விற்பதாகவும் புகார்கள் வந்த வண்ணமாக உள்ளது. இதனை குடிமைப் பொருள் தனி வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோன்று ஓசூர் சுற்றுவட்டார கிராமங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். மேலும் ஓசூர் ஒன்றிய பஞ்சாயத்துகளில் உள்ள தெருக்களில் உள்ள மின்சார கம்பங்களில் மின்பழுப்புகள் எரிவதில்லை. பொதுமக்கள் பஞ்சாயத்தில் கூறினால் மாநகராட்சி மற்றும் நகராட்சியை அணுகுமாறு கூறப்படுவதாக தெரிவிக்கின்றனர். மாநகராட்சி அலுவலக அணுகினால் பிடிஓ அலுவலகத்தை அணுகுமாறு கூறப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிராமப்புற பஞ்சாயத்துகளில் உள்ள மின் கம்பங்களில் மின்பழுப்புகள் எரியும் வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிராமங்களில் சாக்கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்கள் வருவதற்கு முன்பு சாக்கடைகளில் அடைப்புகளை தூய்மை செய்து தண்ணீர் தங்கு தடையின்றி செல்ல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் குழந்தைகளுக்கு தரமான உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதில்லை. குறிப்பாக முட்டை வழங்காமல் இருப்பது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுப்புற கிராமங்களில் அதிக இடங்களில் தோட்டக்கடலை உருவாக்கி அவைகளை நவீனப்படுத்தியும், ஓசூர் மாநகராட்சி பகுதிகள் மற்றும் ஊராட்சி பகுதிகளில் தோட்டக்கடலை மூலம் பூங்காக்களில் வழங்கி அவைகளை பராமரித்து தொடர்ந்து செடிகளுக்கு சொட்டு நீர் பாசன வசதி செய்து தர வேண்டும். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும். குறிப்பாக தோட்டக்கடலை மூலம் அனைத்து அரசு அலுவலகங்களில் செடிகள் மற்றும் பூச்செடிகள் கொடுத்து அலுவலகங்களில் வைத்துவிட தோட்டக்கடலை துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் ஓசூர் தோட்டக்கடலை உதவி அலுவலர் அடிக்கடி தோட்டக்கடலை சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி தோட்டக்கடலை பராமரிக்கப்பட வேண்டும். மேலும் தோட்டக்கடலையில் தற்காலிகமாக பணிபுரியும் ஊழியர்கள் சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை என்ற புகார்கள் மீது எனவே இவைகளை சரி செய்துவிட வேண்டும் எனவும் கூட்டத்தில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் KM சந்திரமோகன் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வின் போது உதவியாளர் மூர்த்தி நடராஜன், கிருஷ்ணமூர்த்தி, ரவி, உதவியாளர் ரவி, மாவட்ட துணை அலுவலர் அர்ஜுனன், காமராஜ், மாரிஸ், வதி, மணிமேகலை, நாகரத்தினம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.